கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதம் 121 2ஆம் வசனம். 121ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதான ஒரு வார்த்தையை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். நமக்கு இந்த தேவை என்று முன்னமே அறிந்திருக்கிறபடினாலே அவர் கொடுக்கிறார். நாம் ஒரு சில வேலைகளிலே யாரை கேட்போம் என்று தவித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். அவரிடத்திலிருந்தே மனிதரால் முடியக்கூடாத காரியங்களுக்கு ஒத்தாசைகளை அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். இதையே மார்க்கு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அந்த வார்த்தை மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கவனிக்கின்ற வேளையிலே ஏறக்குறைய 4000 பேருக்கு அதிகமானவர்கள் கூடியிருந்த அந்த இடத்துல ஆகாரம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் சீஷர்களுக்கு வந்தது. இவ்வளவு பேருக்கு அப்பங்களை நாம் கொடுக்க வேண்டுமானால் எங்கே இருந்து கொண்டு வர முடியும் என்ற கேள்வி சீஷர்களிடம் இருந்தது. திடீரென்று 4000 பேருக்கு உணவு கொடுப்பது என்றால் சாதாரண காரியமல்ல. முன்கூட்டியே திட்டமிட்டால் உணவை ஆயத்தப்படுத்த முடியும். ஆனால் சடுதியில் உணவு வேண்டுமென்றால் எங்கே செல்வது? இது மனிதர்களால் முடியாதுதான். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் அல்லவா? நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். என்னாகமத்தில் பார்க்குறோம், 11ஆம் அதிகாரத்தில் கூட இத்தனை திரளான ஜனங்களுக்கு எங்கே இருந்து வரும் என்ற கேள்விக்கு பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வரும் என்பதே பதிலாகும். அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தின போது காடைகளை அனுப்பினார் இல்லையா? புசிக்கிறதுக்கு எதுவும் இல்லையே, இறைச்சி இல்லையே என்பது காடைகளை, யாருக்கு ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 6 லட்சத்துக்கும் அதிகமான பேர் வழிநடத்தி கொண்டு வருகின்ற வேலையை அவ்வளவு பேருக்கும் வனாந்திரத்தில் காடைகளை தேவன் அனுப்பினார். அதே சங்கீதம் 105ஆம் சங்கீதம் அங்கே பார்க்கும்போது 40ஆம் வசனத்தில் கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார் என்று பார்க்கிறோம். அவரால் எல்லாம் கூடும் இல்லையா? அவரிடத்தில்தான் ஒத்தாசை நமக்கு கிடைக்கும். அவ்விதமாக நாம் அதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தனை பேருக்கும் இறைச்சி வேண்டும் என்று கேட்டபோது அத்தனை பேருக்கும் இறைச்சியை கொடுத்தார். இறைச்சியானது மூக்காலே வரும் அளவுக்கு, அதாவது மூக்கு மூற்ற மாதிரி, அதாவது போதும் போதும் என்று கூறும் அளவுக்கு அவர்கள் இறைச்சியை கொடுத்தார். அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. 6 லட்சம் பேருக்கு மாத்திரமல்ல, தேவைப்பட்டால் 6 கோடி பேருக்கும் அவரால் ஆகாரம் கொடுக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றைய ஆகார தேவையைப் போலவே உங்களுக்கும் ஏராளமான தேவைகள் இருக்கலாம். இவைகளெல்லாம் முடியவே முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அவைகள் மிக பெரியவைகளாக கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த தேவைகளை விட நம்முடைய தேவன் மிக பெரியவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்படும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாய் சந்திக்கப்படும். அவைகளை சந்திப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எனவே தேவைகளை நினைத்து கலங்காதிருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாமும் அவ்விதமாக சொல்வோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு நாம் திருப்தி அடைந்தவர்களாக தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ளாக நிறைவாக கடந்து வருவதாக. ஆமேன், ஆமேன்.